ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உதயவாணி சேனல். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் லாங் வீடியோ போட்டு. ஸோ ஷார்ட்ஸ் வந்து ரெகுலராக வந்துட்டு தான் இருக்குது. லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. இப்போ இருக்கிற அந்த சம்மர் டைமுக்கு சும்மா இப்படி நம்ம வெளியில் போயிட்டு வந்தால் கூட உடம்பு ஃபுல்லாக ரொம்ப டேன் ஆகிடும். ஸோ ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆயிலியாக இருக்கும். ஸோ உங்கள் எல்லா ஸ்கின் டைப்புக்கும் ஏற்ற ஒரே ஒரு ஃபேஸ் பேக் வந்து நான் சொல்கிறேன். இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் சம்மர் டைமில் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா செம்ம ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அந்த டேன் ஆகிறது எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு ஃபேஸ் பேக் வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ நீங்கள் வெளியில் போயிட்டு வந்து உடனே இந்த ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஜென்ஸ் ஆர் லேடிஸ் 2 பேருமே வந்துட்டு இதை யூஸ் பண்ணலாம். ஆனால் இதில் வந்து ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதில் என்னென்ன நான் மிக்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஒரு பவுலில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் பாடி ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இதை விட ஒரு எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மஞ்சள் சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் முல்தான் மட்டி இதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சம்மருக்கு வந்து தயிர் சேர்த்திங்க அப்படின்னா ஃபேஸ் வந்து கொஞ்சம் நல்லா கூலிங்காக இருக்கும், ஃப்ரெஷ்னஸாகவும் இருக்கும். இது கூட கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கிறேன். ஒரு பாதி லெமன் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பால்லாம் மிக்ஸ் பண்ணாதீங்க, நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் பாருங்கள். பால் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரே ஆயிலியாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்னு பார்த்துட்டு வந்திருப்பீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். கிளென்சிங் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃபேஸ் வாஷ்க்கு வந்து நான் பாண்ட்ஸ் இதுதான் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். ஸோ கிளென்சிங் பண்ணிட்டு வந்துட்டேன். இன்னொன்று, நீங்கள் ஃபேஸுக்கு வந்து தனியாக ஒரு டவல் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நார்மல் ஒரு டவல். ஸோ ஸ்கின்னுக்கு பாடிக்கு யூஸ் பண்ணுற டவலுமே வந்து ஸ்கின்னுக்கு நீங்கள் வந்துட்டு ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண தேவையில்ல. ஸோ இப்போ நீங்கள் வந்து என்னுடைய ஸ்கின்னை பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து சொல்லியிருக்க ப்ராடக்ட், இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க திங்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நேச்சுரல் தான். அதனால் உங்களுக்கு வந்து உடனே பிரைட் ஆகிடும் அப்படின்லாம் இல்லை. இருக்கிற கலரை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கும். அதுவும் இல்லாமல் இது ரெகுலராக யூஸ் பண்ண ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் கூட கொடுக்கும். ரொம்ப கலர் ஆகணும் அப்படின்லாம் நினைக்க தேவையில்ல. எல்லாமே ஈவன் டோனாக இருக்கணும், ஈவன் ஸ்கின் டோன். ஏன்னா ஃபேஸ் ஒரு டோனாக இருக்கும், நெக் ஒரு டோனாக இருக்கும், ஸோ இங்கே ஹேண்ட்லாம் ஒரு டோனாக இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் இதை ஃபுல் பாடிக்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் பால் யூஸ் பண்ணல. பால் யூஸ் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆயிலியாக இருந்திருக்கும். ஸோ பால் நான் யூஸ் பண்ணல, இதில் தயிர் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது அப்படியே நம்ம வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு இதை நீங்கள் வந்து பாடி ஃபுல்லாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் மேலே போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் பாடியுமே வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ரெகுலராக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். எப்போல்லாம் தலைக்கு ஊற்றிக்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா மசாஜ் கொடுத்துட்டேன். இது ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே நல்லா ட்ரை ஆகட்டும். ஃபுல்லாக வந்து ஸ்கின் எல்லாமே அப்படியே இழுத்துக்கும். அந்த அளவுக்கு ஆகிற வரைக்கும் நல்லா வந்துட்டு நீங்கள் ஃபேன் காற்றுல போய் உக்காந்துருங்க. ஸோ இது ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட வந்து காட்டுறேன். இப்போ வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நல்லா வந்து டைட்டனிங் ஆயிடுச்சு. ஸோ
இப்போ போயிட்டு நான் நார்மல் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ நீங்கள் ஃபேஸ் வாஷ் இதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. நார்மல் வாட்டர், அதுவும் வந்து நல்லா கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிற வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ நான் இப்போ வாஷ் பண்ணிட்டு வந்து ஸோ நான் போயிட்டு நார்மல் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நம்மளுக்கு வந்து இது டக்குன்னு ஒரு கலர் ஆயிடணும் அப்படிலாம் இல்லைங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ஈவன் டோனாக வச்சுக்குவோம். ஸோ ஸ்கின் ஒரு கலர், நெக் ஒரு கலர் அப்படிலாம் இல்லாமல் ஈவன் டோனாக வச்சுக்குவோம். ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஈவன் டோனாக வச்சுக்குவோம். நான் சம்மர் அப்படின்னு வந்தாலே போதுங்க, நான் வந்து இந்த ஒரு ஃபேஸ் பேக்கும், அதுக்கப்புறம் நம்மளுடைய பழைய வீடியோவில் போன இயர் சம்மர் டைமில் வந்து ஒரு ஃபேஸ் பேக் ஒன்று போட்டிருப்பேன் பீட்ரூட் வச்சு. ஸோ இது மட்டும்தான் நான் ரெகுலராக வந்து சம்மர் டைமில் ஃபாலோ பண்ணுவேன். நீங்கள் கண்டிப்பாக இதை வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறமா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். ஸ்கின்னே வந்து நல்ல ஒரு கூலிங்காக நல்லா இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கின் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபஸ்ட்டு இங்கெல்லாம் எப்படி இருந்துச்சு பாருங்கள். இது ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நல்லா பேக் போயிட்டு பாருங்கள் என்னுடைய ஃபேஸ் எப்படி இருந்துச்சுன்னு. இது போட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோவோடு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.